ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கேசரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இதில் சேர்த்திக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 20 திராட்சையும் இதில் சேர்த்திக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்க முடியும். இது ரெண்டும் நல்லா வறுபட்டதும் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நான் 1 கப் ரவை சேர்த்திக்கிறேன். ரவை சேர்த்தோன்னா அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பக்கத்தில் நான் ஒரு 3 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரைங்கிறது கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை போட்டது இது நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், சர்க்கரை இலகி இந்த பதத்திற்கு வந்திருக்கு. இப்போ இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கிறேன். அதை நான் இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்த்தும் போது இது கெட்டிப்படாமல் அப்படியே இருக்கும். கடைசியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.